ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அவுட் ஆஃப் எவ்வளவு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க இன்னும் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. வாங்க கொஸ்டினுக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. ஸோ நெல் உற்பத்தி என்ன? உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளம். கோதுமை உற்பத்தி வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சணல் உற்பத்தி வந்து மேற்கு வங்காளம் மற்றும் அசாம். காஃபி உற்பத்தி வந்து கூர்க் மற்றும் நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கூட்டாண்மை பதிவு. ஆப்ஷன் பி விருப்பத்தின் பேரில். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் வந்து எங்கே இருக்குது? விசாகப்பட்டினம். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. முதல் நிலை தொழில் வந்து என்னென்னா சிவப்பு கழுத்து பட்டை தொழிலாளர். இரண்டாம் நிலை தொழில் வந்து நீல கழுத்து பட்டை தொழிலாளர். மூன்றாம் நிலை தொழில் வந்து வெளிர் சிவப்பு கழுத்து பட்டை தொழிலாளர். நான்காம் நிலை தொழில் வந்து வெள்ளை கழுத்து பட்டை தொழிலாளர். மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் வந்து ஆப்ஷன் பி பிருகத்ரதன். சரியான விடையை பொறுத்துக. மொஹஞ்சதாரோ வந்து சிந்து. காளிபங்கன் வந்து ராஜஸ்தான். லோத்தல் வந்து குஜராத். ஹரப்பா வந்து பஞ்சாப். ஸோ ஆப்ஷன் பி. நீதி சங்கிலி மணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை எந்த அரசர் கொண்டு வந்தார்? ஸோ ஆப்ஷன் ஏ ஜஹாங்கீர். குரானின் படி மாமலூக் என்பதின் அர்த்தம் வந்து என்ன? அடிமை. ஸோ ஆப்ஷன் பி. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி 1336. பட்டியல் 1உடன் பட்டியல் 2ஐ பொறுத்துக. கீழ் குறிப்பிட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஸோ இந்தியாவின் மகா சாசனம் வந்து என்ன? 1858. நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் வந்து 1878. இல்பர்ட் மசோதா வந்து 1883. இந்திய தேசிய காங்கிரஸ் 1885. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் தவறானவை எவைன்னா இது மட்டும்தான் தப்பு. இந்திய தேசியம் வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் செய்யவில்லை. ஸோ இது மட்டும் 2 மட்டுமே தவறு. தேசிய தொழில்நுட்ப நாளாக இந்தியா கொண்டாடும் நாள் வந்து மே 11. பிரிட்டின் எந்த RIA மையங்கள் வருடாந்தரம் 6000 ரேடியோ இம்யூனோ அசே சோதனைகள் செய்கின்றன? ஸோ பெங்களூரு மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் சி. இந்திரா காந்தி விருது 2013 யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ ஆப்ஷன் டி ஆஞ்சலா மெர்க்கல். முதலில் எந்த மாநிலத்தில் EGPF கொண்டு வரப்பட்டது? அருணாச்சல பிரதேசம். அன்பிரேக்கபிள் என்னும் சுயசரிதை யாருடையது? MC மேரிகோம். உலகின் நீளமான ஆகாய விமானம் ஏர்லேண்டர் HAV 302 எந்த நாட்டிலிருந்து வெளியாக்கப்பட்டது? ஸோ ஆப்ஷன் சி பிரிட்டன். 2014 ஆண்டுக்கான தமிழக அரசு ஔவையார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? டாக்டர் கே மாதங்கி ராமகிருஷ்ணன். வரிசை 1உடன் வரிசை 2ஐ பொறுத்தி சரியான வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு வந்து உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1. அதுக்கப்புறமா உலக ஊனமுற்றோர் தினம் வந்து டிசம்பர் 3. முப்படைகள் கொடி நாள் வந்து டிசம்பர் 14. தேசிய எரிசக்தி சேமிப்பு தினம் டிசம்பர் 10. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புகளையும் அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டுகளையும் பொருத்தி சரியான விடைய குறியீட்டிலிருந்து தேர்வு செய். ஸோ ஐநா சபை வந்து 1945. யுனெஸ்கோ வந்து 1946. உலக சுகாதார அமைப்பு வந்து 1948. உலக வர்த்தக அமைப்பு 1995. ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் மிதிலேஷன் என்றால் என்னெல்லாம்னா டிஎன்ஏவில்
ரசாயன மாற்றத்தை உண்டு பண்ணும் இயற்கை நடைமுறை. இன்னொன்று வந்து 3 உயிர் நூலை சார்ந்த கால கணிப்பு பொறி. ஸோ 1 மட்டும் 3 மட்டும். ஸோ ஆப்ஷன் பி. புதிய போப்பாண்டவர் ஜார்ஜ் மரியோ பெர்கோக் லியோ எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஸோ ஆப்ஷன் ஏ அர்ஜென்டினா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கொஸ்டினோட உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.